திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூறி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் மதுரை மாவட்டம் பழங்காநத்தம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். புத்தகம் சுமக்கும் கைகளிலே போதை பொருளை திணித்தது யார்? பதில் சொல், பதில் சொல். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன். விவரம். தமிழகம் முழுவதும் முக்கிய மாவட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுக அரசை நடைபெற்று வரக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை பார்த்தோமானால் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி மதுரை பழங்காநத்தம் ரவுண்டான பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவர்கள் மற்றும் பிரதான கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் நிர்வாகிகளும் பங்கு பெற்று தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி வரக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மற்றும் மதுரையுடைய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களான செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் மற்றும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினரான ராஜன் செல்லப்பா, இப்படியாக ஏராளமான பாஜகவினர், அதிமுகவினர் மட்டுமல்ல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் கைகளில் திமுக அரசிற்கு எதிராக இருக்கக்கூடிய வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளை பிடித்தவாறும் அவருடைய கட்சி கொடிகளை ஏந்தியவாறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழக அரசில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்கட்டி இருக்கிறது, அதே போல பாலியல் தொல்லை அதிகரித்திருக்கிறது, போதை வஸ்துக்களுடைய நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது. இப்படியாக தொடர்ந்து தமிழகத்தில் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் தொடர்ந்து வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு இந்த பழங்காநத்தம் ரவுண்டான பகுதியில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுவாக மதுரையுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பழங்காநத்தம் ரவுண்டான பகுதியில் காலை வேளையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதால் எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த ரவுண்டான பகுதியில் சற்று போக்குவரத்து நெரிசல் ஒருபுறம் இருந்தாலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து கலந்து கொள்வதற்காக அதிமுக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் தொடர்ந்து சாறை சாறையாக வருகை தந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையிலே பாஜக மாநில தலைவர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் சற்று நேரத்தில் கண்டன உரையாற்ற உள்ளார்.